ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெக்ஸ் வியூ. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, நல்ல ஹை ஃபைபர் கண்டென்ட் நிறைஞ்ச நம்ம ஓட்ஸ் யூஸ் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி லஞ்சுக்கும் சரி நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணலாம் பார்க்க போகிறோம். இதுக்கு 300 கிராம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு மிக்சியில் நல்லா பவுட்ராக எடுத்து திரிச்சிக்கோங்க. 50 ml பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற ஓட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கூல் ஆகட்டும். இன்னொரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பதத்துக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை இல்லாமல் நம்ம ஓட்ஸ் யூஸ் பண்ணியும் சப்பாத்தி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை மீல் டைமுக்கோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.